என்ன மாப்பிள்ள தனியா வந்துட்ட? குழந்தைங்க? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. நல்ல மனுஷங்க, உடம்பு சரியில்லை, எப்படி விட்டுட்டு வந்த? இல்ல, நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்களேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வைத்திய வரேன். எதுக்குங்க? அப்படி ஒண்ணு ஜாஸ்தி இல்லைங்க. போய் அண்ணா. காமாட்சி காமாட்சி, இது பாருங்க, மன்னிக்கணும், ஒரு சின்ன தவறுதல் நடந்துச்சு. நீங்க செய்யறதெல்லாம் தவறு தானே? சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நீங்க வரமாட்டேன்னு சொன்னதும் நான் போனேன்னா உடனே அவர் நீங்க ஏன் வரலன்னு கேட்டார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாக்க சொன்னேன். உடனே அவர் சாலில் விழுந்தார். உடம்பு சரியில்லைன்னா எப்படி விட்டுட்டு வரலாம், போ நான் வைத்தியரோட வர்றேன் அப்படின்னு சொல்லி விரட்டிட்டார். இப்ப எப்படியாவது நீங்க என் மானத்தை காப்பாத்தி ஆகணும். உங்க மானத்துக்காக நான் நோயாளியை நடிக்கணுமா? மானத்துக்காக வேண்டாம், என் உத்தியோகத்துக்காகவாவது கொஞ்சம் வேஷம் போடுங்களேன். இப்ப நான் என்ன வியாதின்னு சொல்லி தொலைக்கிறது? உங்க இஷ்டம், என்ன வியாதின்னு நான் சொல்லல. ரொம்ப நல்லா இருக்குது. மாப்பிள்ள இந்த வைத்தியம் வந்துட்டாருமா? ஆமா. ஏம்மா உடம்புக்கு என்ன சொல்லம்மா? சொல்லம்மா. சொல்லாம இருந்தா எப்படிமா? நீ சொல்லலன்னா இந்த வியாதியை கண்டுபிடிக்க என்னால முடியாதா? ஊமைங்களுக்கே வைத்தியம் செய்து இருக்கிறேன். இது வாத ரோகம். இந்த வியாதியஸ்தர்கள்லாம் இப்படிதான் மரக்கட்ட மாதிரி படுத்திருப்பாங்க. பயப்பட வேண்டாம், இதுக்கு வாத சங்காரி மாத்திரை கொடுத்துறேன், சாப்பிட சொல்லுங்க. வெடியத்துக்குள்ள எனக்கு வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, வெளியில போ. ஓஹோ, இதுல கொஞ்சம் பித்தமும் கலந்துருக்கு. வாதம் முக்கால், பித்தம் கால். வாத சங்காரி முக்கால் மாத்திரையும் பித்த நிவாரணி கால் மாத்திரையும் சேர்த்து தேன்ல கலந்து சாப்பிட்டா. சேர்ந்து எதுக்கு? விஷத்துல கலந்து நீங்களே சாப்பிடுங்க, எனக்கு உங்க மருந்தே வேண்டியதில்லை. தப்பு தப்பு, பித்தம் முக்கால், வாதம் கால். ஆக பைத்தியத்துக்கு சர்வ பித்த சங்காரியா கொடுத்துள்ளேன். எனது பைத்தியமா? யாருக்கு? உனக்கா எனக்கா? மை காட். ஓஹோ, இப்பதான் விஷயம் வெளியாச்சு. இது வாதமும் இல்ல பித்தமும் இல்ல, பேய் பிடிச்சிருக்கு. பேயா? எனக்கு இல்ல, உனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஓட்டு காட்டுறேன். பேய் இல்ல, சாசம் இல்ல. 3 நிமிஷத்துல 3 வாரி சொல்லிட்டு அப்ப நான் பொய்யா சொன்னேன். லட்சத்து கூட அதுக்கு நான் செய்ய முடியும். நீ போய் ஒரு எழுத்துமா ஒரு பாலிசி கொண்டு வா. மன்னிச்சிருங்க, நடந்தது நடந்துட்டு. கொஞ்ச நேரம் கண்ணை முடிக்கிட்டா அவங்க போயிடுவாங்க. இதுவரையிலும் காதை முடிக்க சொன்னீங்க, இப்ப கண்ணை முடிக்க சொல்றீங்க. இப்படியே ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே போனா என்ன சகிக்க முடியாது. ஓம் தத் தத், ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஜீம் தத்தீம் தகதீம் அய்யனாரப்பனே முனியப்பனே. ஓம் சுந்தரி ஆனந்த பைரவி நீலி சுத்தமோந்தாரிணி சுகமான மலையரசின் மகளினி தாயினி சூரனை வென்றவன் நீ. ஓம் ஸ்வா. அதோ கேட்டீங்களா? முதல்ல அவங்களை வழி அனுப்புங்க, இல்லன்னா குட்டையில வழியாக்கிடுவேன். ஆமா. சரி மோகினி, இதுக்கு மோகினி போது நிறுத்தியா. இத பாருங்க, இது ஹிந்தி பேய் இல்ல, கிறிஸ்தவ பேய். காலேஜில் படிக்கும் போது பிடிச்சது. இதுக்கு முன்னாடி நம்ம மந்திரம் ஒண்ணும் பலிக்காது. இந்த பள்ளிக்காலமே சும்மா இருக்கிறதாப்பா, ஏதாவது ஒரு முயற்சி செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வாட்டி காட்டுறேன். ஓம் ரீம் கிரீம் ஐம் பம் பவானி சண்டீம் தி சாமுண்டி வருக 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 வருக. சேரி மோகினி, சிலுக்கு மோகினி, ஏரி மோகினி, எல்லை மோகினி, மேரி மோகினி, நினுக்கு மோகினி, வருக வருக. என்ன இந்த வேலை? என்ன இன்னும் அனுப்பி தொடக்கலாம்? அனுப்பிச்சிடுறேன் போய்யா. இந்த ஏம்மா அப்படி சொல்ற? இல்ல, நாங்க என்ன அந்நியர்களை வெளியே அனுப்புறதுக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் அந்நியர்கள் தான். உண்மையை சொல்ல சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல. அப்படிதான் வழக்கு. எங்க சொல்லு, உள்ளத சொல்லு. இடியே, அது இல்ல, உள்ளத சொல்லு 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 சொல்லம்மா. யாரு நீ? உனக்கு என்னம்மா குறை? உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறோம். எங்க பெண்ணை விட்டுட்டு போ. நான் உங்க பெண்ணே இல்ல. இந்த அப்ப நீ யாரு? இதெல்லாம் எதுக்குங்க, விட்டுருங்க. நீங்க சும்மா இருங்க, நான் சொல்றேன். என் பேர் மிஸ் மேரி, கிறிஸ்தவ மதம். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆமாமா, ரொம்ப நல்லது. ஆகலன்னா இப்ப செய்திக்கா? நான் செய்துக்க மாட்டேன். சரி, நீ செய்திக்கலன்னா எங்க மாப்பிளைக்கு பெண்ணே கிடைக்காதா? இந்த வேணும்னா எங்க பெண்ணை கொடுத்து கல்யாணம் செய்துவோம், அவ்வளவுதான். ஒண்ணு என்ன, 2 சேர்த்து கொடுத்துடுங்க. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. நான் பள்ளிக்கூடத்துல வேலை செய்யத்தான் வந்தேன். 10 மணிக்கு போவேன், 5 மணிக்கு வருவேன், அவ்வளவுதான். இனிமே உங்க வீடு வேண்டாம், விருந்து வேண்டாம். சரியம்மா. இல்ல வாங்க, இனிமே அம்மாக்கு நான் கூப்பிடாதீங்க. இன்னையில இருந்து மிஸ் மேரி இல்ல மிஸ் அம்மான்னு கூப்பிடுங்க, அவ்வளவுதான். அப்பா, இதோட விட்டு தொலைஞ்சு. இனிமே பயம் இல்ல, நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும்.
நீங்க போங்க, நான் சொல்லி அனுப்புறேன். தானே? குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க ராத்திரி எல்லாம் தூங்காமலேயே இருந்தீங்களா? நீங்களாவது நல்லா தூங்கினீங்களா? ஒரு அதிசயமான கனவு கூட கண்டேன். என்ன சொல்லுங்க? எதுக்குங்க அதெல்லாம்? சும்மா சொல்லுங்க. என்ன டேவிட் வந்தானா கனவுல? உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல என்ன தெரிய வேண்டி இருக்குது? வந்தா அவன் வரணும், இல்லாட்டா நான் வரணும். ஆமா, அவன் பாக்கி தீர வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. அது வரையிலும் கூட நீங்க உத்தியோகத்துல நிலைச்சிருக்க மாட்டீங்க போல இருக்குதே. அன்னைக்கு அந்த கிழங்கு உங்க பேச்ச நம்பி இருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? ஆமா, தவறுதல் நடந்துட்டது. நான் இன்னும் ஆத்திரத்துல பேய் போல கத்துட்டேன். அவ்வளவையும் கேட்டுட்டு அவங்க அமைதியா போயிட்டாங்களே, ஆச்சரியமெல்லாம் இருக்கு. ஆமா, நீங்க பேய் பிடிச்சா போல பேசினீங்க, அவங்களும் உங்களுக்கு நிஜமாவே பேய் பிடிச்சிருக்குதுன்னு போயிட்டாங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். இந்த 2 மாசத்தை எப்படியாவது தள்ளிட்டீங்கன்னா அந்த டேவிட் பாக்கியை தீர்த்திடலாம். அப்புறம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இருக்கலாம், கஷ்டம் இருந்தா போயிடலாம். உட்காருங்க. பாருங்க, உண்மையை சொல்ல சொன்னா அவங்க இப்படி எல்லாம் உறவு கொண்டாடாம இருந்தா எனக்கு இங்க இருந்து போகணும்னு இல்ல. ரொம்ப சரி, இங்கேயே இருந்துருங்க. இந்த பிரம்மச்சாரி விடுதியில உங்களுக்கு பயமே இல்ல. அப்போ நீங்க எப்பவுமே பிரம்மச்சாரியா தான் இருக்க போறீங்களா? என்னமோ. ஆனாலும் அவங்கள ஒண்ணு கேக்குறேன். நாம 2 பேரும் உண்மையிலேயே கணவன் மனைவி இல்லையே. அவங்க சும்மா அந்த மாதிரி உறவு முறை கொண்டாடினாலும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏனா நீங்க பெண்ணா பிறந்திருந்தா தெரியும். எழுந்துருங்க, ரொம்ப சிரமப்பட்டு இருக்குங்க. முகத்தலைப்புக்குங்க, காஃபி சாப்பிடலாம். ஒரே மாசத்துல நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு அபிவிருத்தி கொண்டு வந்துட்டீங்க, எனக்கே நம்ப முடியாம இருக்கு. இத போல விடாமுயற்சியா இருந்தா வர்ற வருஷம் நம்ம ஸ்கூல்ல மிடில் ஸ்கூல் ஆக்கிடலாம். ஆகட்டுங்க, அப்படியே செய்திடலாம். இந்த மாப்பிள்ள, இந்த ஸ்கூலு என் பெண் பேர்ல இருந்தாலும் நீங்க வந்த உடனே உங்களிடம் ஒப்படைச்சிட்டேன். இனி நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்களே தான். அப்படியே எங்க முயற்சியெல்லாம் இந்த ஸ்கூலை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதான். உன் கை ஓட்ட கை, உன் சம்பளத்தை கூட குழந்தை கையிலே கொடுக்குறேன். சரி, உங்க இஷ்டம், நான் வர்றேன். மாச்சியம்மா, மாப்பிள்ள நைஸா நெவிட்டாரு. இந்த எதுக்கா அவரு கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க. எதுலயும் அக்கறை இல்லாம இருக்கார். அன்னைக்கு பாரு, உனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா ஒரு மருந்தும் மாயம் ஒண்ணும் கவனிக்காம நேரா வந்து நம்ம வீட்டுல உட்காந்துட்டார். கொஞ்சம் ஜாகிரதை. எதுக்கு அவர் பேர்ல ஒரு கண்ணு வச்சு வை. அவங்க மட்டும் என்னவாமா, நம்ம எல்லாருமே அவர் மேல ஒவ்வொரு கண்ணை வச்சிட வேண்டியதுதான். சரிங்க, நான் வர்றேன். சரிங்க. நீங்க ஒரு வகையா தப்பித்து கொண்டீங்க. நீங்க போன பிறகு அந்த பெரியவர் எவ்வளவோ சொன்னார். உங்களே நான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணுமா, இன்னும் தமாஷா என்னென்னமோ சொன்னார். இந்தாங்க உங்க சம்பளம். எனக்கு இப்ப அவசியம் இல்லை. முதல்ல உங்க கடனை தீர்த்துருங்க. வேணுமானா அடுத்த மாசம் வாங்கிக்கிறேன். நீங்க எங்கேயும் அனுப்ப வேண்டியது இல்லையா? அப்ப உங்களுக்கு யாரும் இல்லையா? தேங்க்ஸ். அடுத்த மாசம் கொடுத்துடுறேன். இதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் பண்ணிடுங்க. கர்த்தர் தயவால உன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க முடிஞ்சது. இந்த நோட்டை கொடு. ஒரு மாசத்துல 400 ரூபாய் வருமானமா? ஓ மை காட், எப்படி சம்பாதிக்க? உன்னை போல ஒரு பொண்ணுமா எங்களை கொடுத்தான். நாங்க மெதுவா திருப்பி கொடுத்துக்கிறோம். இந்த பணத்தை வாங்கி நோட்டை கொடு. இருக்கட்டும் இருக்கட்டும். மேரி எங்க இருக்கிற? அந்த கேள்வி அவனுக்கு நான் தான் முடியாதுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான் அவ்வளவுதானே? அவ்வளவுதான்.
இது பாருங்க ரசீது. இன்னையோட என் கடன் தீர்ந்தது. உங்களுக்கும் உங்க ஐடியாவுக்கும் தேங்க்ஸ். இல்ல, தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். நீங்க ஒப்புக்கொள்ளலைன்னா என் ஐடியாவே நடந்திருக்காது. என்ன இருந்தாலும் நீங்க சரியான பேர் வழி, சமயத்துக்கு தகுந்த வேஷம் போடுறீங்க. வாங்க சாப்பிடுவாங்க. எனக்கு பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க. பசி இல்லையா? மத்தியானம் கூட சாப்பிடல? யார் மேல என்ன சலிப்பு? யார் மேலயும் இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீங்க இவ்வளவு பிடிவாத காரியம் தெரிஞ்சிருந்தா அழைச்சுக்கிட்டே வந்திருக்க மாட்டேன். நீங்க ஒரு மோசக்காரன் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். நான் மோசக்காரனா? நான் பிடிவாதக்காரியா? இல்ல இல்ல, நான் தான். ஏன் இந்த வீண் தகராறு? லோகிதாக்கா, நீ சாப்பிடப்பா. இப்ப உங்களுக்கு யார் மேல செலுப்பு? வேற யார் மேல இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? எல்லாம் என் மேலதான். அழகா இருக்குது பெண்களோட ஏட்டிக்கு போட்டி. வாங்க சாப்பிடலாம். அங்கே 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 அங்கே. ஏய் லோகிதாக்கா, உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன லோகிதாசா, அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது? சரியா போயிடுச்சுங்க. அததான் சொல்லிட்டு வர சொன்னாங்க. சரி, நீ போயிட்டு வா. சீதா, நீ போய் பாட்டு சொல்லிக்க. வேண்டாம்மா, எனக்கு பயமா இருக்குது. ஏன் பயப்படணும்? வாத்தியார் தான் இருக்காரு. போ, வாத்தியார் அம்மா சொல்லி கொடுக்கலன்னா வாத்தியார் கிட்ட கத்துக்க. சரிதான் அம்மா. என்ன சீதா, பாட்டு சொல்லிக்க வந்தியா? ஆமா சார். அக்கா உள்ள இருக்கிறாங்க, போய் சொல்லிக்கப்பா. ஐயோ, அவங்க வேண்டாங்க, நீங்களே கத்து கொடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியே போனோம். முடியாது, சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். என்ன சீதா, எனக்கு கொஞ்சம் அவசரமா வேலை இருக்குதுன்றேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போகணும். சார் சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் சார். என்ன சீதா, அவர் தான் முடியாதுன்னு சொல்றாரு, நீ எப்படி பிடிவாதம் பண்ற? நான் சொல்லி தரவா? சார் என்ன அப்படி பாக்குற? பேர் பிசாசி பாக்குற போல. சார் சார் பாருங்க சார். ஒண்ணுமில்ல, பயப்படாது. எதுக்கு பையன்? நான் என்ன விழுந்துறேனா? வா சார். சார் சார் பாருங்க சார். சார் என்னத்துக்குங்க, அவன் ரொம்ப பயப்படுறேன். சீதா, நீ போ வீட்டுக்கு. எனக்கு பயமா இருக்குது, நீங்களும் என் கூட வாங்க சார். சரி, நான் அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறேன், நீங்களும் வந்துருங்க. வாமா. ரோஜா, உங்க ஐயா கிட்ட கொடுத்துட்டு வா. ஏன்பா, அம்மா இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காங்களா? ஒரே நெருப்பு பொறி பறக்குதுங்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி வீட்டுல ஒரே ரகலை தான். எப்படியாவது ராத்திரி முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தூங்குவேன். எதுக்கும் சமயக்கட்டு கதவை கொஞ்சம் திறந்து வை. என்ன?
நமக்காக சார். என்ன ஐயாது வாத்தியார் ஐயாவும் வாத்தியாரம்மாளும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னியே, அவங்க என்ன பிரமாணமா சண்டை போட்டுக்கிறாங்க? அதெல்லாம் புருஷன் முண்டாட்டி சமாச்சாரம் உங்களுக்கு இருக்குங்க. அவங்க பகல்ல சண்டை போட்டுக்குவாங்க, ராத்திரில சமாதானம் ஆயிடுவாங்க. இல்லையே, ராத்துல தானே சண்டை போட்டாங்க. பின்ன பிஏக்கெல்லாம் என்னவா, ராத்திரில சண்டை போட்டுக்குவாங்க, பகல்ல சமாதானம் ஆயிடுவாங்க. விசித்திரமால இருக்குது. இந்தா 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 இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்துக்கு பணம் இருக்குங்க. கேளுங்க, அம்மாவுக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. வாத்தியார் தான் பலவந்தமா அழைச்சிட்டு வந்தாரு. வந்ததுல இருந்து ஒரே சண்டை. 2 பேருக்கு தனி படுக்கை, தனி சாப்பாடு, எல்லாம் தனி 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 தனி. அப்படியா சமாச்சாரம்? கமா இன்னும் எவ்வளவு நேரம் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க? சாப்பிட்டு படுங்க. அவர் உன்னிடம் என்ன சொன்னார்? வாயை திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லல. இருக்கிற நிலவரத்தை பார்த்தா மனுஷன் வரமாட்டார் போல தோணுது. ஏன், எதுக்காக? வீட்டுக்கு வராம எங்க சாப்பிடுவார், எங்க படுப்பார்? உண்மையை சொல்ல சொல்றீங்க? அவரு உங்களை கண்டா பயப்படுறாரு. வீட்டுக்கு வர மாட்டாரு. ஜமீன்தார் வீட்லயே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது திண்ணையில படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டுமே, அவருக்காக நான் ஒண்ணும் காத்து கிடக்க முடியாது. என்ன சத்தம்? ஏதாவது மாடுகிட்டு வந்திருக்குங்க. மாடாவது மனுஷனாவது, இதை நான் பார்த்துட்டு வரேன். என்ன இது? எதுக்கு இந்த திருட்டு வேஷம்? வீட்டுல சிரிக்கிறது போதாம வெளியிலயும் சந்தி சிரிக்க வைக்கிறீங்களா? சொல்லுங்க, இதெல்லாம் ஏன் செய்றீங்க? நான் ஒண்ணும் செய்யல. இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க. என்ன கோவமா இருக்கிறேனா? ஏன் இந்த பாசாங்கு? உங்க நாடகம் வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு அவங்க உறவுதான் வேணும்னு அப்படியே இருந்துக்குங்க. நடுவுல என்னையே இருக்கிறீங்க? வஞ்சியரின் வார்த்தையிலே அர்த்தமே வேறு. சும்மா இருப்பா, மறுபடியும் வந்துடுறா பரதேவதை. இனிமே பயம் இல்ல. திருடன் ஓடிட்டான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குது. பயப்படவே வேண்டாம், நான் ஹால் பக்கம் இருக்கிறேன். ரோஹிதாஸ் இங்கேயே காவல் இருப்பான். வாங்க போலாம். ரோஹிதாஸா போ. என்ன சீதா, எங்க வந்த? உங்களுக்காக வரல, வாத்தியாருக்காக வந்தேன். அவரிடம் உனக்கு என்ன வேணா? பாத்து சொல்லிக்கு வந்தேன். பாத்து முன்ன கேட்டுமில்ல, போய்கிறது. என்னை போக சொன்னிய, இது உன்னை டிஸ்மிஸ் செய்துடுறேன். ஆமா, எல்லாம் செய்த அவ்வளவுதான். செய்யறேன்னு இல்லன்னு பாரு. வாங்க சார், எங்க வீட்டுக்கு போலாம். நாளைக்கு வரேன் போய். நாளைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல. பாப்பா சார், வாங்க சார். முடியாது சார். சார் முடியாதுன்னா? சார் முடியாதுன்னா? சரி பாத்துக்கோ. வாத்தியாரை எங்க வீட்டுக்கே வர வச்சு பாட்டு சொல்லிக்கலன்னா என் காது அறுத்துக்கிறேன். காதுன்னா மூக்கையும் சேர்த்து அறுத்துக்க. சூர் பண்ணுங்க. நான் இல்ல, நீதான் சூர் பண்ணுக்க. தாடைக்கு லங்கினி எல்லாம் நீதான். ரொம்ப கரெக்ட். அத்தியார ருக்குமணி சத்யபாமா. யாருங்க அவங்க? அவங்க
அக்கா தங்கிங்க. எங்க புராணத்துல எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓ அப்படியா? லோகிதாசா, நாங்க உலாவ போறோம், நீ வீட்லயே இரு. ரொம்ப கரெக்ட். சபாஷ் சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாப்பிள்ள என்ன தியாகம், என்ன தியாகம். இதுவரையிலும் குழந்தைக்கு ஒரு நகை கூட செய்த பாடு இல்ல. இவர் என்னமோ உலகத்தையே தானம் செய்வாராம. குழந்தை நீ மட்டும் ஏமாந்துடாத. ஆமா ஏம்மா, நீதான் வருவதை நிறுத்திட்டு மாப்பிள்ளைக்கமா அந்த தடவை திறவு வந்தா என்ன விழுங்கிடுவோமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வர்றோம். இந்த மாப்பிள்ள, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் சீதாவை பாடம் கத்து கொடுக்க வரவே இல்லையாம. இப்படி எல்லாம் செய்தா எப்படி? அவ ஒரே ஏக்கமா இருக்கா. நாளைக்கு வர்றேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதெல்லாம் முடியாது, இப்பவே வரணும், 2 பேரும் வரணும். வாமா. எனக்கு சமையல் வேலை இருக்குது, நீங்க போயிட்டு வாங்க. இந்த 2 பேரும் கூட கலந்து பேசி போயிருக்காங்க. அதானே, எல்லாரும் உங்க மாதிரியா இருப்பாங்க. அதானே. I don't want to displease them. Please, let's go. I won't come. Please, think again. I have thought enough. I don't like your attitude. I don't like your double game. You're mistaken. I am not. Please, think soberly. What's wrong in going there? Everything. First of all, I don't like to see their faces. என்னங்க? இந்த அவங்களுக்கு நம்ம கைட்டு முகத்தை பார்க்க பிடிக்கலையா? எப்படிதான் பிடிக்கும்? இந்த மாப்பிள்ள வா வா. இது வந்துட்டேன். மாப்பிள்ள, மாப்பிளே, குழந்தைக்கு இப்பவே சீமந்தம் செய்யறதா இருக்கிறோம், நீங்களும் வரணும். சீமந்தமா? ஆமா. எதுக்குங்க? பட்டணவாசிங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது மாப்பிளே, பெண்கள் சேர விசேஷங்கள்ல நீங்க தலையிடக்கூடாது. அப்போ அவ இஷ்டப்பட்டு அழைச்சிக்கிட்டு போங்க, என்ன ஒண்ணுமே கேட்க வேண்டாம். சரி. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு சீமந்தம் செய்யறோம், நீ கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடமா. அவர் என்ன சொன்னார்? என்ன சொல்லுவார்? உன் இஷ்டம் சொன்னார். அப்ப வரேன், வரும்போது மாப்பிளையும் அழைச்சிட்டு வா. என்ன? போயிட்டு வரேன் மாப்பிள்ளை. சீமந்தம்னா என்னங்க? சீமந்தம்னா சீமந்தம், அதாவது பெண்கள் கொண்டாடும் விசேஷம். அன்னைக்கு உங்க பிறந்த நாள் கொண்டாடல, அதோட எனக்கு கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா செய்வாங்க. என்னமோ, வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இன்னைக்கு அவங்க செய்யறது செய்யட்டும், பொறுத்துக்கிறேன். என்ன சொன்னாங்க? வரேன்னு சொன்னாங்க. அப்ப ராத்திரி படுக்கவும் மாடியிலே ஏற்பாடு. இந்த என்னங்க? ஒண்ணுமில்ல. அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ வரமாட்டேன்னு நாங்க சொல்லி அனுப்புறோம். அம்மா, நீ இன்னைக்கு இங்கதான் தங்கணும். போய் படுத்துக்க அம்மா. சட்டம் போட்டு ஒரே குத்துல மரியாதை இல்லாத என் கட்டு போதும். தாப்பா போட்டிருக்குது. ஏமா, கதவு தருங்க. எல்லாம் எனக்கு தெரியும்.
விடியறதுக்கு முன்னே கதவை திறக்க மாட்டேன். ஆமா சொல்லு, இங்க திருடா சொல்றான் சொல்லு. இங்க திருட இருக்கா, கொண்டாடுவேன்னு சொல்றான். கதவை திறங்க. இந்த மாப்பிள்ள திருட வேஷம் கூட போட்டான். இந்த மாப்பிள்ள குழந்தை கிட்ட உன் பித்து கொண்டு காட்டாத. அதானே என்ன அப்படி பாக்குறேன்? என்ன மோசம், என்னையே மோசம் செய்ய பாக்குறீங்களா? இது பாருங்க, இதெல்லாம் அவங்களா செய்த வேலை. அப்படியே நான் திருட வேஷம் போட்டு தப்பிச்சிடலாம்னு பார்த்தேன், முடியல. மிஸ் மேரி, இதுதான் நமக்கு கடைசி பரீட்சை. இப்ப நாம 2 பேரும் முன்ன பின்ன தெரியாத ரயில்வே பிராணிகள் போல நினைச்சுக்குவோம். மெட்ராஸ் இருந்து திருஷ்ணாபள்ளி போறோம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உள்ள போய் படுத்துங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். விடிஞ்சதும் நீங்க உங்க வழியே போங்க, நான் என் வழியே போயிடுறேன். பிரசங்கம் முடிஞ்சுதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்குதா? இனிமே ஒண்ணு இல்ல. அப்ப விடிஞ்சது என்ன? இப்போவே நடங்க. நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எப்படி போறது? எப்படி போவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க முதல்ல வெளியே போய் தான் ஆகணும். எப்படி போறது? வேற வழி கூட இல்லையே. கீழே குதிக்கலாம்னு பார்த்தா ஒரே பள்ளமா இருக்குது. எப்படி போறது? அப்போ வேற வழி காட்டுறேன், வாங்க. சீதா, இத வந்துட்டேன். ஊரு போயிட்டாரா? என்ன துணிச்சல்! நீ அழாதேம்மா, நாளைக்கே ஊருக்கு போ. அது சரி, என்ன நடந்தது? ஒண்ணுமில்ல, முதல்ல என்ன வீட்டுக்கு அனுப்புங்க. சரி வாமா.